ஃப்ரெண்ட்ஸ், என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான். ப்ரைவேட் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்து போகிறோம். சீட்டு இது வந்து பர்த்தில் போனோம். நாங்கள் ஒசூர் போகும்போது பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டே போனோம். அது தீபாவளி டைம். தீபாவளி இந்த போன வருஷம் தீபாவளி எங்கள் அக்கா வீட்டில், பெரிய அக்கா வீட்டில் கொண்டாடினோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த பஸ்ஸு வந்து படுத்துக்கிட்டே போனது. இது வந்து சீட்டு இங்கே பாருங்கள், உட்காந்து போகிறோம் பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம புத்த வச்சு உட்காந்து போக முடியாது. இதனால் சாய்மானமாக இருக்குது. ரேட்டும் கூட பரவாயில்ல மக்களே, எப்படியோ. ஆனால் இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரோக்ராம் தான். என் மகன் திடீர் நேற்று நைட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், காலையில் புக் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒரு விஷயம் என்ன ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எதுவுமே பிளான் பண்ணியே நடக்காது மக்களே. பிளான் பண்ணியே செய்ய மாட்டோம். பிளான் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. அதனால என்ன பண்ணுறது, நான் இப்படி தான் திடீர்னு தான் நடக்கும். சென்னைக்கு போகிறோன்னு நேற்று இன்றைக்கி காலையில் ஒரு 8-10 மணி வரைக்குமே எங்களுக்கு தோணாது. திடீர்னு பிளான் பண்ணோம், புக் பண்ண பையன் கிளம்பியாச்சு. உங்கள் வீட்டிலலாம் இது மாதிரி நடக்குமா? இல்லை வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு செய்வீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க மக்களே, ஓகேவா? இந்த சேனலில் வந்து சேனல் ஓனர்லாம் எதுவுமே செய்ய மாட்டார், நான் தான் முடியும். வேறு யாரும் தான், அவரோட ஒய்ஃப் தான். எங்கள் மாமா சேனல் தான், நாங்கள் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அவர் ஒர்க் பண்ண மாட்டாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாரு. அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி எனக்கு 2 சேனல் இருக்குது. ராஜா மலர், மலர் ராஜா அப்படின்னு 2 சேனல் இருக்குது. என்னை யாராவது பார்த்துருந்தீங்க வேறு சேனலில், உங்களை எனக்கு தெரியும்க்கா அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே, பாய்.